இந்த தேசம் தன்னிறைவு பெறுவதற்கும் உலக நாடுகளிடையே பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர் ஆற்றிய பணி மிகப்பெரிய பணி. அவர் உலக வங்கியில பணியாற்றும் போதும் சரி, ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருக்கும் போதும், நிதியமைச்சர், 10 ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிரதமர், அவருடைய காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களை இந்த தேசத்திற்கு கொடையாக அளித்திருக்கிறார். தனிநபர் வருமானத்தை பிரிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில வரலாறு காணாத திட்டங்களை இந்தியாவிற்கு கொடையாக கொடுத்தவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அவர் பிரதமராக இருக்கும்போதுதான் எல்லோருக்கும் கல்வி, கட்டாய கல்வி என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். 40 கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுபடுவதற்கு உணவு பாதுகாப்பு திட்டம் என்பதை சட்டமாக கொண்டு வந்தார். சாதாரண எளிமையான மக்களும் கிராமங்கள் உள்ளவரும் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தகவல் உரிமை சட்டத்தை தேசத்திற்கு குறையாக அர்ப்பணித்தவர். ஒரு எளிமையான பிரதமர். எதிர்கட்சிகள் கூட அவரை எந்த ஒரு இடத்திலும் குறை சொல்லாத பிரதமராக விளங்கினார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பிரதமரை இந்த தேசம் தேர்ந்தெடுக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தண்ணீர் அஞ்சலியும் செலுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய படத்தை வைத்து மலரஞ்சலி செலுத்த இருக்கிறோம்.